ஹலோ, வெல்கம் டு சரண் வித் தேவ் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு vlog பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து கதை படிக்க போறீங்க, கதை கேட்க போறீங்க. ஒரு நாவல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நான் இன்னும் படிக்கல, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நானும் அந்த கதையை என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ கதைக்குள்ள போகலாம். இட் எண்ட்ஸ் வித் அஸ். இதை எழுதினது வந்து காலின் ஹூவர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர். சில காதல் கதைகள் வந்து நம்மளை சிரிக்க வைக்கும், சில காதல் கதைகள் வந்து நம்மளை அழ வைக்கும். ஆனா இந்த காதல் கதை என்ன அப்படின்னா, காதல் மட்டும் இருக்காது, தைரியம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து உலகம் முழுசும் கோடிக்கணக்கான வாசகர்களோட மனசை தொட்ட ஒரு நாவலோட ஸ்டோரி தான். அந்த பெண்ணோட பெயர் என்ன? லில்லி ப்ளூம். இவங்க தான் ஹீரோயின். கதையோட ஆரம்பமே ஒரு சோகமான நாள்ல தொடங்குது. லில்லியோட அப்பா இறந்துடுறாரு. அவரோட இறுதி சடங்குல எல்லாரும் அவரை பத்தி நல்ல விஷயங்கள் பேசுறாங்க. அவர் ஒரு நல்ல மனுஷர், அவர் வந்து குடும்பத்தை ரொம்ப லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்றாங்க. ஆனா லில்லியால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா உலகம் பார்த்த மனுஷன் வேற, வீட்டுக்குள்ள இருந்த மனுஷன் வேற. அவர் வந்து ஒரு கொடூரமான கணவர். அம்மாவை அடிப்பாரு, அவமானப்படுத்துவாரு, பயத்திலேயே வாழ வச்சுட்டு இருந்தாரு. அதை எல்லாமே சின்ன வயசுல இருந்து லில்லி பார்த்து வளர்றா. நான் பெரியவனாதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வந்து ஒருபோதும் வாழ மாட்டேன்னு அவளே அவன் மனசுக்குள்ள சத்தியம் செஞ்சுக்கிறா. அந்த இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மனம் உடைஞ்சு ஒரு தனியா ஒரு கட்டிடத்தோட மாடியில உட்காந்துருக்கா. அப்ப வந்து அவளுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப அவளுக்கு வயசு 15. ஒரு நாள் வந்து தங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலியான வீட்டுல ஒரு இளைஞன் வந்து ஒளிஞ்சு வாழ்றத அவ பாக்குறா. அவரோட பேர் வந்து அட்லஸ் காரிகன். முதல் பார்வையிலேயே வந்து அவர் ரொம்ப வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்கிறாரு. கிழிந்த உடைகள், சாப்பாடு கிடையாது, தங்கறக்கு இடம் கிடையாது, குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் லில்லிக்கு தெரியுது, அட்லஸோட வீட்டுல நடந்த கொடுமையினால அவர் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. அவருக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை. அந்த நேரத்துலதான் உதவிக்கரம் நீட்டுறா லில்லி. தினமும் வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம சாப்பாடு எடுக்க ஆரம்பிக்கிறா, கொடுக்கறக்க ஆரம்பிக்கிறா. சூடான சூப், சாண்ட்விச், சில சமயம் ட்ரெஸ்ஸஸ், பணம், இது எல்லாமே அவ கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவ கொடுத்தது பொருட்கள் மட்டும் கிடையாது, அன்பு, அக்கறை, நம்பிக்கை, இது எல்லாமே தான். அட்லஸ்க்கு பல மாசத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஒரு மனுஷனா மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் தினமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ட்ரீம்ஸை வந்து மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஃபியூச்சரை பத்தி பேசுறாங்க. மெல்ல மெல்ல நட்பு வந்து காதலா மாறுது. ஒரு நாள் அட்லஸ் வந்து லில்லிட்ட சொல்றாரு, நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு. கேட்டோன்னே லில்லியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. 2 பேரும் முதல் முறையா ஒருவரை ஒருவர் கட்டி பிடிக்கிறாங்க. அது அவர்களுடைய காதலோட தொடக்கம். ஆனா வாழ்க்கை வந்து எப்போதும் காதலுக்கு மட்டும் இடம் கொடுக்காது. ஒரு நாள் லில்லியோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. அட்லஸ அவர் வந்து ரொம்ப மோசமா தாக்குறாரு. அந்த காட்சி வந்து லில்லியோட மனசை வந்து நொறுக்கிருச்சு. அவளால எதுவுமே செய்ய முடியல. சில நாட்கள் கழிச்சு அட்லஸ்க்கு ராணுவத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் சேர முடிவு பண்றாரு. பேர நேரத்துல அவர் லில்லிட்ட என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கிட்டு திரும்பி வருவேன், அந்த நாள் வர வர நீ என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு லில்லி அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா வாழ்க்கை வந்து 2 பேரையும் வெவ்வேறு பாதையில கூட்டிட்டு போகுது. ரொம்ப வருஷம் போயிடுச்சு. லில்லி வந்து இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே கனவா இருந்த ஃப்ளவர் ஷாப் வைக்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. அந்த கடையை பாஸ்டன்ல ஓபன் பண்றா. வாழ்க்கை வந்து இப்போ ரொம்பவே நல்லா மாறிடுச்சு அப்படிங்கிற நினைக்கிற நேரத்துல விதி வந்து இன்னொருத்தரை அவளோட வாழ்க்கைக்குள்ள அழைச்சிட்டு வருது. அவரு தான் ரெயில் கின்கேட். அவரோட வருகை லில்லியோட வாழ்க்கைய முற்றிலும் மாத்த போகுது. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கதை இப்போ பல வருடம் முன்னோக்கி போகுது. லில்லி வந்து சொன்ன மாதிரி தன்னோட ஃப்ளவர் ஷாப் ஓபன் பண்ணிட்டா. பாஸ்டன்ல ஒரு அழகான ஒரு லொகேஷன்ல மற்ற பூக்கடை மாதிரி இல்லாம வித்தியாசமான ஒரு டெக்கரேஷனோட ஒரு பூக்கடையை தொடங்குறா. அது வெறும் தொழில் மட்டும் கிடையாது, அவளோட சைல்ட்ஹுட் ட்ரீம். நான் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, என் வாழ்க்கையை நானே உருவாக்கிக்கணும் அப்படின்னு அவளுடைய ஒரு முடிவு எடுத்த ஒரு அடையாளம் தான் அந்த கடை.
ஒரு நாள் ஈவினிங் வந்து கடையை மூடிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டிடத்தோட மொட்டை மாடியில நின்று அந்த சிட்டியோட அழகை ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து கோபத்தோட அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு சேரை உதச்சு தள்ளுறாரு. அவருடைய முகத்துல கோபமா இருக்கு, கண்கள்ல ஏமாற்றம் தெரியுது. ஆனா அந்த கோபத்துக்கு பின்னால ஒரு பெரிய வலி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி லில்லிக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளைஞன் யாரு அப்படின்னா ரெயில் கின்கேட், புகழ்பெற்ற நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர். முதல் சந்திப்பிலேயே அவர் ரொம்ப நேர்மையா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உறவுகள்ல நம்பிக்கை வைக்க மாட்டேன், காதல் திருமணம் இது வந்து எனக்கான விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பதில் வந்து லில்லிக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ஏனோ அவர்கிட்ட பேசுறது பிடிச்சிருந்தது. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூட்ல அவங்க போயிடுறாங்க. அது ஒரு சாதாரண சந்திப்பு அப்படிங்கிறது தான் லில்லியோட மனசுல இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை வந்து வேற பிளான் வச்சிருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் லில்லியோட பூக்கடைக்கு வேலைக்காக வந்த ஒரு பொன் பேர் வந்து அலிசா. அவ ரொம்ப ஜாலியான ஜோவியலான டைப். சில நாட்கள்லயே லில்லியும் அலிசாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் அலிசா தன்னோட வீட்டுக்கு வந்து லில்லிய கூப்பிடுறா, இன்வைட் பண்றா. அங்க சென்ற லில்லிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அலிசாவோட அண்ணன் தான் அந்த ரெயில். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. உலகம் இவ்வளவு சின்னதா அப்படின்னு சொல்லி லில்லி வந்து நினைக்க ஆரம்பிக்கிறா. அந்த நாட்களுக்கு அப்புறம் 2 பேரும் என்ன பண்றாங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க. சின்ன சின்ன சாட்ஸ் இருக்கு, சிரிப்புகள் இருக்கு, கிண்டல்கள் இருக்கு. மெல்ல மெல்ல ரயிலோட மனம் வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த மனம் இங்க வந்துருச்சு. மெல்ல மெல்ல ரயிலோட மனம் வந்து மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவர் லில்லிட்ட சொல்றாரு, நான் காதலை நம்பலன்னு சொன்னேன், ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே லில்லி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டா. 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சில மாசங்கள்லயே கல்யாணமும் ஆயிடுச்சு. திருமண வாழ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே அழகா இருந்திருக்கு. ரயில் வந்து அவளை ரொம்ப வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. வேலை எவ்வளோ பிஸியா இருந்தாலும் டைம் கிடைச்சா லில்லியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. லில்லி மனசுக்குள்ள அப்பதான் நினைச்சிட்டு இருக்கான், இப்படித்தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன், அதே மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு நாள் எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கிச்சன்ல சின்ன விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து உடையுது. அந்த ஒரு நொடியில ரயிலோட முகம் மாறுது. கோபத்துல லில்லிய பிடிச்சு தள்ளி விடுறாரு. லில்லி கீழே விழுறா. அவளுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. ஆனா அவளால நம்பவே முடியல. இத அவர் வேணும்னே செஞ்சாரா இல்ல கோபத்துல நடந்த மிஸ்டேக்கா அப்படின்னு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா. கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறம் ரயில் ஆள ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சுடு, நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல, இது திருப்பியும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தமான குரல்ல சொல்றாரு. லில்லிய வந்து அவரை மன்னிக்கிறா. ஏன்னா லில்லி வந்து ரயில ரொம்பவே லவ் பண்றா. சில வாரங்கள்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்காது அப்படின்னு சொல்லி லில்லி நம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா வாழ்க்கை வந்து அவளுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியை வச்சிருந்துச்சு. ஒரு நாள் அவர் எதிர்பாராத ஒருத்தரை சந்திக்கிறா. யாரு அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவளுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்த அட்லஸ பாக்குறா. அவரை பார்த்த அந்த ஒரு நொடியில லில்லியோட பழைய மெமரிஸ் எல்லாம் திரும்பி எப்படி ரீகால் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனா அந்த சந்திப்பை விட பெரிய புயல் அவள் வீட்டுக்குள்ள வந்து உருவாயிட்டு இருந்தது. அது என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சரண் வித் தேவ் சேனல். பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். பாய் பாய்.